கலாம் ஐயா இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் மாணவர்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல 2 விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், பட் இது தெரியாதவங்களுக்கான பதிவு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அடிக்கடி மேடைகளில் சொன்னது, ரிஜெக்ஷன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் செலெக்ஷன். நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் ஐயாவும் இதை நிறைய இடத்துல ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எப்போ எந்தெந்த இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுறோமோ, தோல்வி அடைகிறோமோ, அதுதான் அடுத்த உன்னோட வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவரோட வாழ்க்கையிலுமே அது நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அப்துல் கலாம் ஐயா எய்ம் பண்ணது வந்து பைலட் ஆகணும் அப்படிங்கிறது, சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ ஒரு 9 பேரை ரெக்ரூட் பண்ணுற ஒரு இடத்துக்கு போறாரு. ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. பட் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, எண்ணில் அவர் எடுத்த ரேங்கோ 10. ஸோ அதனால ஐயா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி வெளியே வராங்க. ஸோ அந்த ஒரு ரிஜெக்ஷனை வாய்ப்பா கருதி அவர் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணது லைஃப்ல இன்னைக்கு ஒரு ஏவுகணை நாயகனாகவும் மக்கள் ஜனாதிபதியாகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் நம்ம நெஞ்சில் இன்னைக்குமே இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எங்க உனக்கான கதவுகள் மூடப்பட்டாலும், உன்னோட கதவுகள் 1000 முறை மூடப்பட்டாலும், உனது திறமையால் அது 1001வது முறை கண்டிப்பா திறக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல ஐயா வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, when a problem arises, become the captain of the problem and defeat it and succeed. ஸோ எப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வருதோ, நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததோ, ஐயோ எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு, யூ ஷுட் பி த கேப்டன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ நீ தான் அதுக்கு கேப்டனா இருக்கணும், நீ தான் அதுக்கு தலைவனா இருக்கணும். தலைவனா இருந்து அந்த பிரச்சனையை தோக்கடிச்சு யூ ஹேவ் டு சக்சீட், நீ வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நிறைய இடங்கள்ல ஐயா அவர்கள் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.